மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுளினுடைய விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும். குறிப்பாக இந்ததொரு கடவுளை வணங்கினால் இந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும், அந்த கடவுளை வணங்கினால் அந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு பலன்களை கொடுப்பார்கள். அப்படி பார்க்கும்போது கிரக நிலை, கிரக மாற்றத்தின்படி அம்மனால் கிடைக்க போகக்கூடிய பலன்கள், விதியின்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும், குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள், பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். கடன் தொல்லைகள் எல்லாம் எப்போ தான் ஒழியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதற்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்ததொரு வருடத்தில் பிறந்தீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பெரியதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்திருக்கு. மறக்காமல் இந்ததொரு வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த வீண் கவலைகள் எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக அகலும். வாழ்க்கை முழுவதுமே கவலை இருந்துவிடும் அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. ஒரு நாள் அனைத்து கவலைகளும் அகன்று பெரிய அளவிலான ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க என்பது விதியாக இருக்கின்றது. முடிந்த வரைக்கும் மற்றவர்களுடைய விவகாரங்களில், தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவது என்பது தவிர்ப்பது தான் எப்போவும் உங்களுக்கு நல்லதுங்க. வெளி வட்டார தொடர்புகளினால் பல நன்மைகளை பார்க்கக்கூடிய ஒரு ராசிகளில் முதல் ராசியாக இருப்பது உங்களுடைய மீனம் ராசி தாங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு சற்று அதிகம் இருந்தாலும் பெரியதொரு பாதிப்புகள் என்பது இருக்காது. லாபம் என்பது நிச்சயமாக உண்டு என்பதையும் மறுத்துவிட முடியாதுங்க. எப்போவுமே ஒரு தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்லணும். அப்படி அனுசரித்து செல்லவில்லை என்றால் பின் விளைவுகள் என்பது உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகத்தை காட்டுவீங்க. பழைய பாக்கிகள் எல்லாம் சிறப்பாக வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டமும் நிச்சயமாக வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருந்தாலும் கடன் தொல்லைகள் என்பது சற்று அதிகமாகவே இருக்கும். அதே போன்று அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பதும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கி கொண்டு விடாதீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா
கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குங்க. இருந்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற 2 மடங்கு லாபத்தையும் உங்களால் பார்க்க முடியும். எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள்ளார உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்கிடுங்க. ஒரு வேலையை எடுக்கிறீங்க அப்படின்னா ஏகப்பட்ட தடங்கல்கள் அடுத்தடுத்து வந்தாலும் அது எல்லாம் உங்களை பெருசாக பாதிக்காது. அந்த வேலை சிறப்பாக வெற்றிகரமாக உங்களால் செய்து முடிக்க முடியுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் சில நேரங்களில் டென்ஷன் என்பது உண்டாகலாங்க. ஆகையால் உங்களுடைய வல்லமையை உங்களுடைய திறமையை பயன்படுத்தி அந்த குடும்பத்தில் இருப்பவர்களை சமாளிக்க வேண்டியது என்பது அவசியம். உங்களால் சமாளிக்கவும் முடியும் என்பது விதியாகவே இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ளார ஏதேனும் பிரச்சனைகள் ஏதேனும் வீண் சந்தேகங்களால் இருந்து வந்தது. இப்படி பிரிந்திருந்தவர்கள் கூட நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று சேர்வீர்கள். பெரிய அளவில் பிரிவு என்பது இருக்காது. சண்டை போட்டாலும் உடனே ஒன்று சேரக்கூடிய ஒரு யோகம் என்பது உங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லியே ஆக வேண்டுங்க. அதே போன்று கருத்து வேற்றுமை பிரச்சனை இது எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா மனம் விட்டு பேசினாலே உங்களுடைய ராசிக்கு எல்லாமே சுமூகமாக முடியும் என்பதும் விதியாகவே இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நலனுக்கு கொஞ்சம் கூடுதல் அக்கறை என்பது செலுத்துவீங்க. பிள்ளைகள் மீது அக்கறை என்பது காட்டுவதோட பிள்ளைகள் செல்லும் வழி சரிதானா, யார் கூட பழகுறாங்க அதையெல்லாம் தெரிந்து வைத்திருப்பதும் நல்லதாகவே இருக்குங்க. உங்களுடைய பிள்ளைகளால் பேரையும் புகழையும் நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் பெறுவீர்கள் என்று 100% உறுதியாக சொல்லலாங்க. எந்ததொரு விஷயத்துலையும் திருப்தி இல்லாதது போன்று சில நேரங்களில் உங்களுக்கு தோன்றலாங்க. இதை செஞ்சால் சரியில்லை, அதை செஞ்சால் சரியில்லை, எதை செஞ்சாலும் ஒரு திருப்தி இல்லை. மன திருப்தி என்பது உண்டாக என்னதான் செய்கிறது? ஒரே கஷ்டமாக ஒரே கவலையாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையை தான் சில நேரங்களில் வந்து போகும். அந்த மாதிரியான ஒரு நேரங்களில் உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாடு அனைத்திற்கும் தீர்வாக இருக்கும் என்பதும் விதியாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக நிச்சயமாக முடியுங்க. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு ஒரு நாள் திடீரென்று எங்கிருந்தோ லாபம் என்பது கொட்டும். பல வருட காலமாக அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக உழைத்து ஓடாய் தேய்ந்து போனவர்களுக்கு ஒரு நாள் உங்களை தேடி வரக்கூடிய அந்த நல்லதொரு செய்தி என்பது பெரும் முன்னேற்றத்தையும் பெரும் பொறுப்புகளையும் பதவிகளையும் உங்களுடைய பக்கம் வந்து சேர்க்குங்க. அதன் பிறகு உங்களுக்கு சுக்கிர திசை தான். அரசியல் ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியை பார்ப்பீங்க. மன மகிழ்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அதனால் அதாவது அந்த ஒரு நாள் வரும் வரை கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் அமைதி காக்க வேண்டியதும் வீண் பிரச்சனைகளை உருவாக்காமல் இருக்க வேண்டியதும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்குங்க. வீண் செலவுகளால் சில நேரங்களில் உடல்நல பாதிப்புகள் என்பது ஏற்படலாம். ஆகையினால் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பணம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு வீண் செலவுகளை தேவையில்லாத விஷயங்களில் செய்து உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்த கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ணணும், வியாபார விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக ஈடேறுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா புதியதொரு பதவிகள் புதியதொரு பொறுப்புகள் சம்பள உயர்வுகள் எல்லாம் உங்களை தேடி தானாகவே வந்து சேருங்க. மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவீர்கள். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. திருமண ரீதியாக பல நல்லதொரு செய்திகள் என்பது உங்களை வந்து சேருங்க. திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் முழுமையாக விலகிடுங்க. ஏகப்பட்ட தடை தாமதங்கள் என்பது இருக்கும். பல வருடங்களாக வரன் பார்த்து நல்லதொரு வரன் அமையவில்லையே என்று ஏக்கப்பட்டவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது சிறப்பானதாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. அனைவருமே உங்களோட நேசத்தோடு பழகுவாங்க. மற்றவர்களால் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக அகன்றுடுங்க. அடுத்தவர்களுடைய கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. எந்ததொரு காரியத்தையும் வேகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விவேகத்தோட அந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுவீங்க. எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க.
தொழில் தொடர்பான செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருந்தாலும் பெரிய வரவுகளும் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத மறுத்துவிடவும் முடியாதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலையும் வருங்க. ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குங்க. புது வீடு கட்டி குடிபுக வேண்டும் என்றதொரு எண்ணம் எல்லாம் ஈடேறும். ஒரு சிலருக்கு அது கனவாகவே இருக்கும். அதாவது ஒரு வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருட காலமாகவே நினைத்து கொண்டு கடைசி வரை ஈடேறாமல் சிலருக்கு போயிடுங்க. ஆனால் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயமாக வாடகை வீட்டிலிருந்து வெளியேறி புது வீடு கட்டி குடிபுகக்கூடிய அற்புதமான யோகம் நிச்சயமாக உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். அடிக்கடி சுப செலவுகள் என்பது உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதை உங்களால் கனகச்சிதமாக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அந்த அளவுக்கு கிரகங்களுடைய சாதகம் என்பது அதற்கான ஒரு பலன்கள் என்பதும் உங்களுக்கு கை கொடுக்கும். எப்போவுமே கிரகங்களுடைய சாதகமான பலன்களால் எதையுமே செய்ய முடியும். அப்படி தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எதையுமே செய்து முடிப்பீங்க. மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் அடியோட பறந்தோடும். மற்றவர்களுடைய நலனுக்காக தன்னுடைய நலனை பாராமல் மதிப்பவர்களாக நீங்கள் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. அதாவது இயற்கையாக எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் உடல் கட்டுடன் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. செயற்கையாக நீங்களாகவே எந்ததொரு பாதிப்பையும் ஏற்படுத்தி கொள்ளாதவரை வீண் வாக்குவாதத்தால் வந்த பகைகள் எல்லாம் வீண் சந்தேகத்தால் வந்த பகைகள் எல்லாம் நிச்சயமாக சரியான ஒரு நேரத்தில் விலகிடுங்க. உங்களுடைய பயணத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாம் சரியாகிவிடுங்க. திட்டமிட்டபடி பயணத்தை செய்து லாபத்தை பார்ப்பீங்க. பெரியோர்களுடைய உதவி என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க. வண்டி வாகனங்களை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் இருக்கின்றது அப்படிங்கிறத மறுத்துவிட முடியாதுங்க. மனதில் தைரியம் என்பது உண்டாகி எந்த விதமான ஒரு விஷயத்திலையும் தயக்கமோ பயமோ இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. வாராகி தேவியை வணங்கி வந்தீங்க அப்படின்னா பல நன்மைகளை நீங்கள் பார்க்கலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட விரைவில் திருமணம் நல்ல விதத்தில் முடியும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாங்க. எப்பேற்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலையையும் எளிதாக சமாளிக்கக்கூடியவர்கள் தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு பல வகைகளில் பல நல்லதொரு பலன்கள் சுப பலன்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அதிர்ஷ்டம் நிச்சயமாக இருக்கின்றது என்பதை மறுத்துவிட முடியாதுங்க. நீங்கள் செய்யவே கூடாத சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா மது மாது சூது ரேஸ் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் அறவே தவிர்த்து விட வேண்டும். இல்லை என்றால் இதில் ஏதோ ஒன்றில் நீங்கள் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளலாம். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்பது நல்லதாகவே இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்த எதிரிகள் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்த தடை தாமதங்கள் அனைத்துமே உங்களுக்கு நெருங்கியவர்களால் விலகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையால் பல வகையிலையும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் எதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதை செய்வதற்கான ஒரு பக்க பலமாக வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு அஸ்திவாரமாக ராகு பகவானும் கேது பகவானும் பக்க பலமாக இருப்பாங்க என்பதையும் 100% உறுதியாக சொல்லலாங்க. அதையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக நேரிடுங்க. ஆகையால் கூட இருப்பவர்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவன் அப்படிங்கிறத சரியான ஒரு நேரத்தில் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட நபர்களை அறவே ஒதுக்கி வைப்பது என்பது நல்லதாகவே இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுடைய நலனுக்காக பாடுபடுவது. இல்லை என்று வந்தவர்களுக்கு
இல்லை என்று சொல்லாமல் எதையாவது செய்வது அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் பார்த்து பார்த்து பேசுவது இரக்க குணம் அப்படிங்கிறது இது எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பலம் என்று தான் சொல்ல வேண்டும். இதன் மூலமாக நீங்கள் மிக பெரும் ஒரு அளவிலான ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. பலவீனம் என்று சொல்லும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே பலவீனம் அப்படிங்கிறது முன்கோபம் தாங்க. சற்று முன்கோபம் அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் அந்த முன்கோபம் என்பது நியாயமான விதத்தில் இருக்க வேண்டும். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் முன்கோபத்தில் நீங்கள் நிதானத்தை இழந்துடுவீங்க. அந்த நிதானத்தை இழப்பதால் நல்லதொரு நண்பர்களையும் குடும்ப நபர்களையும் உறவினர்களையும் இழக்க வேண்டியது இருக்கும். அதாவது பிரிய வேண்டியது இருக்குங்க. உங்களுக்கு பிடித்த கடவுளையோ அல்லது முருகப்பெருமானையோ விநாயகர் பெருமானையும் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமைகளில் ஒரு 10 நிமிடம் போய் சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடத்திலும் 1-2 முறை நீங்கள் சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகள் உண்டு என்பதையும் மறுத்துவிட முடியாதுங்க. உங்களுக்கு உரித்தான நிறைய முன்னேற்றத்தையும் காண்பீங்க. உங்கள் வாழ்க்கை முழுவதுமே வரக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 1, 6, 8 இதெல்லாம் அதிர்ஷ்ட எண்களாக இருக்கின்றது. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் 1ஆம் தேதி, 13ஆம் தேதி, 18ஆம் தேதி, 26ஆம் தேதி, 31ஆம் தேதி. இது எல்லாம் அதிர்ஷ்ட தினங்களாக இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான மாதங்கள் ஜூலை, செப்டம்பர், நவம்பர், டிசம்பர். இது பெரும் அதிர்ஷ்ட மாதங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தெளிவாகவும் துல்லியமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து தெளிவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம்.